ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் சூரிய தமிழ். இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி வந்து ஓட்டிங் கேட்டிருந்தேன். சீகாக்காய் பொடி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நேச்சுரலாக ஹோம்மேடாக நான் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான பொருள் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீகக்காய். இது தான் நம்ம வந்து கடையில் தான் வாங்கணும், இங்கே நேச்சுரலாக கிடைக்கல. ஸோ கடையில் வாங்குறதுமே நேச்சுரல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு பக்கம் வந்து நல்லா காய வைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பொடி வந்து சாஃப்டாக கிடைக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து நம்ம தலையில் உள்ள வந்து அழுக்கு எல்லாத்தையும் நீக்கும் சொல்லுவாங்க. ஸோ உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். ஸோ அதனால் நம்ம வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது இது வந்து பச்சை பாசி பயிர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா தலையோட குளிர்ச்சி தன்மையை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அழுக்கு நிற்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது கூடயும் சொல்லலாம் இதை பற்றி. ஸோ இது ரெண்டுமே நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்பிலை. இது வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்குது. ஸோ இதோட பயன்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்டீரியா தலையில் எது இருந்தாலும் உடனே வந்து இது நீக்கிடும். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தலையில் எந்த ஒரு இச்சிங்கும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலுமிச்சை பழம். ஸோ அதில் உள்ள அந்த சாரெலாம் எடுத்துகிட்டு அதோட தோலை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து காய வச்சுட்டு இதையும் அரைக்க தான் போகிறோம், சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மருதாணி இலை. ஸோ இந்த மருதாணி இலையை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கேல்பில் உள்ள ஹேரை வந்து நல்லா சீக்கிரமாக பிளாக் ஆக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மருதாணி இலையை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் வந்து இலை. நம்ம யூஸ் பண்ணுற பூ பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ஓர் இதழ் பூன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த ஊரில். ஸோ செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் இலை எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுதுங்களா? இதுதான் அரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அரப்பு வந்து நம்ம தலைக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து அரப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம் சீகக்காய் கூட சேர்த்து. ஸோ அதனால் வந்து நம்ம அரப்பை வந்து நேச்சுரலாகவே எடுத்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் பக்கம் நல்ல ஒரு நிழலில் வந்து உலர்த்தி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தலையில் போட்டு கசக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நிழலையே நான் உலர்த்திட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது இது வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்களே, பூந்திக்காய். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நுரைத்தன்மை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சீகக்காய்க்கு முக்கியமே இந்த பூந்தி கொட்டை தான். இதில் உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு கொட்டமாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட தோலை மட்டும் நல்லா காய வச்சு எடுக்கணும். ஸோ அது கூட சேர்த்து அரைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா பலன் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர். ஸோ வெட்டி வேர் வந்து எல்லா சீகக்காயிலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இது வந்து கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுவும் நல்லது தான். தலைக்கு வந்து ஒரு கருமையான எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆவாரம்பூ, அப்புறம் நிறைய பொருட்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஆவாரம்பூ, பொடுதலை, கோரைக்கிழங்கு, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெட்டி வேர், அப்புறம் கார்போ அரிசின்னு சொல்கிறாங்களே, ரோஜாப்பூ, இது எல்லாமே இதிலே கலந்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம 2 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு நேச்சுரலாக வீட்டு பக்கத்தில் இருந்தது இந்த வேப்பிலை, அதுக்கப்புறம் அரப்பு, செம்பருத்தி பூ இலை, மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தது. மற்ற எல்லாமே நம்ம கடையில் வாங்கி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் நேச்சுரலாக ரெடி பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். ஸோ எந்தெந்த பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இப்படி பண்ணி தருவாங்களான்னு சொல்லிட்டு தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக பண்ணித்தரேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்படுறவங்க வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம்.